வணக்கம். மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற இந்த தொடரில் வார நாட்களில் வாய்ப்புகள் தரக்கூடிய பங்குகள் என்னென்ன அப்படிங்கிறது டெக்னிக்கல் அனாலிசிஸ் முறையில் நான் தேர்ந்தெடுக்கக்கூடிய சில பங்குகளை உங்களோட பகிர்ந்துக்கிட்டு வரேன். அப்படி இந்த வாரம் வாய்ப்புகள் தரக்கூடிய பங்குகள் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலமா நீங்கள் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு மிக்க நன்றி. இந்த வாரத்துக்கான பங்குகளை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே சொன்ன ஒரு பங்கு ரெடிங்டன் அப்படிங்கிற அந்த பங்கு. இந்த பங்கு இப்போ 259 ரூபாயில் முடிஞ்சிருக்கு. நம்ம அந்த 255 அப்படிங்கிற லெவலை தாண்டும் போது தான் நம்ம பையணும். ஆனால் அதுக்கான வாய்ப்புகளை தராமல் கீழெல்லாம் போய் கிட்டத்தட்ட இந்த 2 வாரங்களுக்கு முன்னாடி ஏப்ரல் மாதத்தில் பார்த்திங்கன்னா 176 வரைக்கும் லோ போயிருக்கு. அங்கேருந்து மீண்டும் 255 கிராஸ் பண்ணி 259 ஆஃப்டர் லாங் டைம் அந்த க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வாரத்தினுடைய உச்சம் 265 தாண்டும் போது நம்ம ஏற்கனவே சொன்ன லெவலான 290 அண்ட் 333 290 333 இந்த பர்டிகுலர் ரெடிங்டன்ன்ற ஸ்டாக்கில் வாய்ப்புகளாக வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக, ஏன்னா நம்ம ஏற்கனவே மார்க்கெட் நமக்கு பல நியூஸுகளை பேஸ் பண்ணி ஏற்கனவே பாதி இறங்கிடுச்சு. போதாக்குறைக்கு இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை இன்னமும் பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலைமையில் இருந்தாலும் கூட சில பங்குகள் நமக்கு இந்த பக்கம் வாய்ப்புகளை தரக்கூடிய பங்குகளாக மாறிக்கிட்டு இருக்குது. ஸோ அது கரெக்டாக ஒரு வேளை இதை தாண்டி 255 தாண்டி போய்கிட்டுருக்கு, உங்கள்கிட்ட பொசிஷன் இருக்குன்னா இந்த 2 லெவல்ஸும் உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக இதை முதல்ல எடுத்து நான் போட்டிருக்கேன். அடுத்து இந்த வாரத்துக்கான புதிய பங்குகள் என்னன்றதை நம்ம பார்க்கலாமா? இந்த வாரத்துக்கான முதல் பங்கு PCBL கெமிக்கல்ஸ் லிமிடெட். PCBL சிம்பிள் இருக்கும். 366 முடிஞ்சிருக்கு. 345க்கு கீழே கடந்த சில வாரங்களாக இல்லை, இந்த வருடம் முழுவதுமே க்ளோசிங் போனதில்லை. ஆனால் அந்த நெருக்கத்துக்கு வரும்போது அங்கேருந்து ஒரு சப்போர்ட் எடுத்து திரும்பி கிட்டத்தட்ட 436 வரைக்கும் இதனுடைய அதிகபட்ச உச்சம் இந்த வருடத்தில் போயிருக்கு. ஸோ மறுபடியும் அதே 345 கிட்ட வரும்போது இந்த வாரமும் ஒரு நல்ல சப்போர்ட் எடுத்து திரும்பியிருக்கு. ஸோ இந்த வேகம் அப்படிங்கிறது அடுத்து வரக்கூடிய வாரம் தொடரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அடுத்தபடியாக 402 அப்படிங்கிற அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்கன்னா 436 அப்படிங்கிற இதில் ஏற்கனவே இந்த வருடத்தினுடைய உயரமாக சென்ற இடத்துக்கு செல்லும். அதையும் தாண்டிடுச்சு அப்படின்னா 464ங்கிற அடுத்த லெவல் வரைக்கும் போகலாம். அப்படிங்கிறதுக்காக இந்த 3 லெவல்ஸை நான் கொடுத்துருக்கேன். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். இந்த லெவலுக்கு கீழே போயிடுச்சுன்னா 345 கீழே போயிடுச்சுன்னா ரொம்ப வீக் ஆகிடும். அப்படி சந்தர்ப்பம் தராமல் இந்த 345 ஒரு ஸ்டாப் லாஸ் மாதிரி நம்ம வச்சுக்கிட்டு பை பண்ணுறோம் அப்படின்னா இந்த 3 லெவல்ஸை நமக்கு மேலே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளாக இருக்கும். ஸோ ரிஸ்க் அண்ட் ரிவார்டை நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். எனக்கு தெரிஞ்ச லெவல்ஸை நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். இப்போ நானே இதில் என்ட்ரி கொடுத்தாலும் 345 கீழே வரும்போது ஒன்று அதற்கு கீழே எங்கே ஆவரேஜ் பண்ணி பை பண்ணலான்ற ஒரு முடிவுக்கு வரணும். இல்லை இது வேண்டாம், தச்சமே இது ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னா அது 2வது முடிவாக எடுத்து நம்ம வெளியில் வந்துடணும். இது நம்மளுடைய மனநிலையை பொறுத்தது. நாம் யாருக்குமே இந்த விஷயத்தில் அட்வைஸ் பண்ணவே முடியாது. அது அவங்களுடைய சொந்த முடிவாக இருக்கணும். ஸோ என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு எடுத்துக்கணும். ரிஸ்க் அதிகமாக இருக்குன்னா நீங்கள் இந்த 345 கீழே போகும்போது வெளியில் வந்துடணும். இல்லை பரவாயில்ல, இது ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கு தான், கீழே போய் ஆவரேஜில் பை பண்ணலாம் அப்படின்னா அடுத்த ஆவரேஜுக்கு நம்ம தயாராக இருக்கணும். அடுத்த சப்போர்ட் லெவலுக்கு தயாராக இருந்தால் அந்த இடத்துல வரும்போது நம்ம பை பண்ணுறதுக்கு தயார்படுத்தணும். வேறு ஒன்றுமே கிடையாது. இதுக்கு அடுத்த சப்போர்ட் லெவல் எங்கன்னு பார்த்து அந்த இடத்துல பை பண்ணுறதுக்கு நம்ம தயார்படுத்திக்கணும். ஸோ இதுதான் இந்த வாரத்தில் நான் தேர்ந்தெடுத்திருக்க முதல் ஸ்டாக்கு. அடுத்த ஸ்டாக் பார்க்கணும். இரண்டாவது நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் BEL 315 ரூபாயில் க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ 322க்கு மேலே இந்த வருடம் முழுக்கல்ல, போன வருடத்துலேருந்தே பெருசாக க்ளோசிங் கொடுக்கல. ஸோ இந்த வாரமும் அது 321 ரூபா 80 காசில் தான் முடிஞ்சிருக்க ஒழிய 22 தாண்டி போகலை. ஒரு வேளை வரக்கூடிய வாரம் 322க்கு மேலே க்ளோசிங் போச்சு அப்படின்னா முதல் லெவலாக ஒரு இன்ட்ரீம் லெவலாக 340 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் போகலாம். அதை உடைத்து மேலே போகும்போது ஒரு ஃப்ரெஷ் ஹிஸ்டாரிக்கல் லெவலை கிராஸ் பண்ணுது. ஸோ அந்த லெவலை கிராஸ் பண்ணும்போது நமக்கு 401 அப்படிங்கிற அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளாக இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா 438 அப்படிங்கிற அடுத்த லெவலுக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் ஆகிடும். ஸோ 322 அப்படிங்கிற அந்த லெவலை கிராஸ் பண்ணிச்சு அப்படின்னா நமக்கு முதல்ல 340, 401 அண்ட் 438 அப்படிங்கிற லெவல் வரும். அந்த 322 கட் பண்ணலை அப்படின்னா
மறுபடியும் 270 நோக்கி மறுபடியும் அது கீழே வர்றதுக்கான வாய்ப்புகளை கொடுத்துரும். கரெக்டாக அடுத்த வாரம் அதனுடைய க்ளோசிங் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா மட்டும் நம்ம அடுத்தடுத்த லெவல்ஸை எதிர்பார்க்கலாம். ஒரு இன்ட்ரீம் லெவலில் வெளில வரலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த 340ன்றது ஒரு ஷார்ட் டேர்ம் லெவலாக எடுத்து கூட அந்த லெவலுக்கு வரைக்கும் போகும்போது ஒரு சின்ன என்ட்ரி எக்ஸிட்டுக்கு பண்ணிவிட்டு கூட வெளியில் வந்துடலாம். அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். மூன்றாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து வெல்ஸ்பன் லிவிங் லிமிடெட். 146 க்ளோசிங். 105 ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருந்து அந்த லெவல்லேருந்து தான் இது சப்போர்ட் எடுத்து இந்த லெவலுக்கு திரும்பியிருக்கு. 152க்கு மேலே அடுத்து வரக்கூடிய வாரம் மூவ்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா 172 அப்படிங்கிற ஃபஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கு சான்சஸாக இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா 212 அப்படிங்கிற செகண்ட் லெவல் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும். ஸோ இந்த வாரத்தினுடைய உச்சத்தை தாண்டும்போது நமக்கு அடுத்தடுத்த இந்த 2 லெவல்ஸ் இதில் கிடைக்கிறதுக்கு சான்சஸாக இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. நல்ல ஒரு பாட்டமுக்கு வந்து அங்கேருந்து திரும்பி இந்த ஒரு ஸ்ட்ராங் வால்யூமோட இந்த வாரம் இந்த லெவலுக்கு க்ளோசிங் கொடுத்துருக்கிறதுனால வரக்கூடிய வாரம் இந்த லெவலை அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா இந்த 2 லெவல்ஸும் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும். அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். நான்காவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து கனரா பேங்க். 97 க்ளோசிங். இதை வந்து நான் ஏன் போட்டேன் அப்படின்னா போன வாரம் ஒருத்தர் கமெண்ட்டில் போட்டிருந்தார் கனரா பேங்க் ஹவுசிங் ஃபைனான்ஸ்லலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அது ஆக்சுவலாக என்ன சொல்கிறது, இப்போ நான் இது கூட இப்போ எடுத்த லெவல்ஸ் இல்லை, இது ஏற்கனவே நான் வச்சுருக்கிறேன். இதனால் பொசிஷன் வச்சுருக்கிறதுனால இதை நான் இந்த லெவல்ஸை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த 82 கிட்ட வரும்போது ஒரு சப்போர்ட் எடுக்குன்றதுக்காக தான் கீழே அந்த சப்போர்ட்டை போட்டிருந்தேன். அந்த லெவல்லேருந்து தான் திரும்பி இப்போ இது 106 நோக்கி வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ கேட்டவருக்கும் இந்த விஷயம் பொருந்தும். அடுத்த ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 106, 123, 139. கீழே சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 82. அதை உடைத்து கீழே போகும்போது க்ளோசிங் வரும்போது கனரா பேங்க்கு விற்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. தற்சமய சூழ்நிலையில் இந்த மாதிரியான பப்ளிக் செக்டர் பேங்க்ஸில் உடச்சி கீழே வரும்போது நமக்கு வந்து ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி சின்ன சின்ன அளவில் வாங்கி வச்சுக்கிறது நல்லது. பின்னாடி பூம் மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது இதுக்கெல்லாம் வந்து ஒரு கணக்கு வழக்கே இல்லாமல் நமக்கு மேலே ஏறி வாய்ப்புகளை தரும். அப்பப்போ டிவிடெண்ட்டுகள் கிடைக்கிறதுக்கும் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்ஸில் நமக்கு வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக சொல்லப்போனால் இப்போவே இதில் வந்து 4 ரூபா இருக்குது. ஜூன் 13ஆம் தேதி தான் எக்ஸ்டேட். அந்த டைமில் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 4 ரூபாய் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து ஒரு முக்கியமான காரணமாக நான் சொல்லலை. ஸோ அடிக்கடி பப்ளிக் செக்டர் ஸ்டாக்ஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கும் போது நமக்கு இப்படி ஒரு வாய்ப்புகள் அப்பப்போ நமக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறதையும் மனதில் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்காக தான் அவர் கேட்டதுக்கு மட்டும் இல்லை, இந்த கனரா பேங்க்குங்கிறது ஒரு நல்ல வாய்ப்பாக கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னாலும் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை கணக்கில் வச்சு முதலீடு செய்கிறதுக்கு அவருக்கும் ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும், உங்களுக்கும் ஒரு சந்தர்ப்பமாக இருக்குமேன்றதுக்காக இதை நான் எடுத்து போட்டிருக்கேன். அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். எஸ் பேங்க். இந்த பர்டிகுலர் ஸ்டாக்குக்கு இப்போ இன்றைக்கி ஒரு நியூஸ் வந்திருக்கிறதுனால அதனுடைய ரியாக்ஷன் வந்து இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இன்றைக்கி நல்ல ஒரு வால்யூமோட 20 ரூபாயில் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. இதுவும் நான் வந்து 16 ரூபா அப்படிங்கிற அந்த லெவல் வந்து ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக பார்க்குறேன். ஸோ இப்போ இங்கே ஃப்ரெஷ்ஷாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு 16 ரூபா ஒரு முக்கியமான தடுப்பாக வச்சுக்க வேண்டியதான். இந்த 4 ரூபா வித்தியாசத்தில் முதலீடு செய்கிறவங்களுக்கு அடுத்து 25 தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா 33 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் ஆகிடும். ஸோ எஸ் பேங்க்கை பொறுத்தளவில் பெரிய ஸ்ட்ராங் கவுண்டர்லாம் சொல்ல முடியாது, இது ஒரு பென்னி ஸ்டாக். பட் இதனுடைய வருங்காலங்கள் எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. பட் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த 16 ஒரு முக்கியமான சப்போர்ட். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் இறங்குனீங்கன்னா மேலே இந்த 25, 33 நமக்கு தொடர்ந்து வரக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் இந்த வாரத்துக்கான என்னுடைய பங்குகளின் தேர்வுகள். பரிந்துரைகளாக நீங்கள் பார்க்காதீங்க தயவுசெய்து. ஒரு நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய பங்குகள் எல்லாமே வந்து ஒரு வாய்ப்புகள் தரக்கூடிய சார்ட் மூலிமா நமக்கு வாய்ப்புகள் தரக்கூடிய பங்குகளாக நம்ம எடுக்கிறோம். அப்படி வாய்ப்பு கொடுத்தால் மட்டும் வரக்கூடிய வாரத்தில் என்ட்ரிஸை கொடுங்க. நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னா, பங்குச்சந்தை வேகமாக விழுகுது அப்படின்னா கொஞ்சம் ஓரமாகவே உட்காந்து பங்குச்சந்தையை நம்ம வேடிக்கை பார்த்து சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாக வர டைமில் மட்டும் நம்மளுடைய முதலீடை கொண்டு போகிறது நல்லது. ஸோ இந்த நேரத்தில் நம்ம பேனிக் ஆகாமல் சரியான சந்தர்ப்பத்தை மட்டும் அனுபவித்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து நமக்கு இந்த வாரத்தில் வேறு ஒரு சந்தர்ப்பம் கிடச்சா அடுத்த வீடியோவில்
உடனடியாகவே சந்திக்கிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.